ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நான் கள்ளிமுளையான் பற்றி மருத்துவ பயன்கள் உங்களுக்கு போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாளும் இங்கே வரும்போது வேறு ஏதாவது வீடியோ எடுத்துகிட்டு அதை மறந்துடுறேன். கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் சீக்கிரம் வந்து என்ன போடுறேன். இப்போ கள்ளிமுளையானை பார்த்தோன்னே இங்கே பாருங்களேன், எவ்வளோ தளிர்கள் வந்திருக்காங்க, ஏகப்பட்ட தளிர்கள் வந்திருக்காங்க. கள்ளிமுளையானில் நிறைய வகை இருக்குது. அது மாதிரி கலருமே வந்து நம்ம நிறைய தண்ணி ஊற்றணும் அப்படின்னாக்கா நல்லா க்ரீனிஷாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி ஒரு ரெட்டாக இருக்கும். தண்ணி இன்னும் கம்மியாக ரொம்ப ஊற்றவே இல்லைனாலும் அது பட்டு போகாது. அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா நல்ல ஒரு ரெட் கலரில் மாறிடும். ஸோ இதெல்லாம் என்னுடைய அனுபவம். அதுக்காக தண்ணி நிறைய ஊற்றலாமா அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன செடியில் இருக்கும்போது நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. இது என்னுடைய அனுபவம். ஏன் அப்படின்னாக்கா, தண்ணி ஊற்றணும் அப்படின்னாக்கா அப்படியே அழுகி போயிடுது. இந்த செடியை நான் காப்பாற்றுறதுக்கு பாடப்பட்டேன். ஏன்னா தண்ணி ஊற்ற அழுகி போயிட்டே இருக்குது. டெய்லி தண்ணி ஊற்றிட்டே இருக்கிறேன். அப்புறம் அழுகி போன பகுதியை கட் பண்ணிவிட்டு திருப்பி அழுகாத பகுதியை போட இப்படி வச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது அழுகி போயிடுமோ அப்படின்னு பயந்துட்டு தண்ணி ஊற்றுறதையே விட்டுட்டேன். இப்போல்லாம் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் ஊற்றிட்டுருக்கிறேன். அந்த மாதிரி ஊற்றும்போது நல்ல பிக்கப் ஆகி வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ தளிர் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு செடியிலேயே அவ்வளோ தளிரான சின்ன கட்டிங்ஸ் இந்த விரல் அளவுக்கு தான் அனுப்பி விட்டுருந்தாங்க. அது இந்த அளவுக்கு நம்ம வளர்த்தாச்சு. ஸோ இதை வந்து இன்னும் நல்ல ஹெல்த்தியாக வளர்ந்ததுக்கப்புறம் வேணும்னாக்கா நம்ம நிறைய தண்ணி ஊற்றி வளர்க்கலாம். அதுக்கப்புறம் அது ஒன்றும் பண்ணாது. ஆனாலும் கொஞ்சம் நல்லா வளர வரைக்கும் நம்ம அதை எடுக்க வேணான்னு சொல்லிட்டு வச்சுருக்க ஒரு பெரிய தொட்டியில் வைக்கணும். வச்சாதான் நல்லா அடர்த்தியாக நிறைய பக்க கிளைகளோடு வரும். இப்போ நம்ம இப்போதைக்கு தற்சமயத்துக்கு இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் வேறு ஒரு தொட்டிக்கு இதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் இனி வந்து நம்ம இதில் நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு சாப்பிட போகிறோம். இது வந்து சும்மாவும் சாப்பிடலாம். அதே மாதிரி நம்ம இதை துவையல், சட்னி அந்த மாதிரி அரைச்சும் சாப்பிடலாம். ரொம்பவே இது நல்லது. இதனுடைய மருத்துவ பணிகளை மிக விரைவில் உங்களுக்கு நான் வந்து ஒரு லாங் வீடியோவாக கொடுக்குறேன். இதனுடைய வகைகள் 100 வகைகள், 40லேருந்து 100 வகைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஊரில் அதிகமாக இருக்கக்கூடியது 2 வகைகள் தான். அதில் நம்ம வீட்டில் ஒரு வகை தான் இருக்குது. இந்த மாதிரி ஷார்ப்பாக போகுதா, இது ஒரு வகை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அப்படி உருண்டையாகவே மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே ஷேப்பில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வகையும் இருக்குது. ஸோ அதுவும் கிடச்சிச்சு அப்படின்னாக்கா, குழுவில் கூட ஒரு நண்பர் அது இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அதுலேயும் ஒன்றை வாங்கி வச்சு விடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.